சமீப காலமா தினமும் பத்திரிகை செய்திகள்லையும் தொலைக்காட்சி செய்திகள்லையும் நாம பார்த்துட்டு வர்ற ஒரே விஷயம், தளபதி விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரு, தளபதி விஜய் பாஜக கூட கூட்டணி வைக்க போறாரு, விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மனசுல ஒரே கேள்விதான் வருது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கதான் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தாரா? அப்படின்னா அவர் அரசியலுக்கு வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த நேரமும் இதே மாதிரி செய்திகள் தான் வெளியே வந்தது. தளபதி விஜய் வந்த போதும் இதே மாதிரி செய்திகள் தான் வெளியே வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக மட்டும்தான். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மீடியாக்கள், செய்தி சேனல்களாக இருக்கட்டும், டிவி சேனல்கள் எல்லாமே திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ அவங்க பார்க்குறாங்க, எதை சொன்னால் மக்கள் தளபதி விஜய்க்கு மேலே கேள்வி எழுப்புவாங்க, இல்லை தளபதி விஜய்க்கு எதிராக மாறுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியுது தளபதி விஜய் தனிச்சு நின்னாதான் பிடிக்கும், அவர் கூட்டணி வச்சா மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. உடனே இந்த திமுகவுக்கு கைப்பாவை செயல்படுற எல்லா மீடியாவும் வச்சு தளபதி விஜய் கூட்டணி அமைக்க போறதா தொடர்ந்து போலியான செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க. இதன் மூலமா மக்களை குழப்புறதுதான் இவங்களோட ஒரே திட்டம். சமீபத்தில் சிடி நிர்மல்குமார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திச்ச போது தெளிவா சொல்லி இருந்தாரு, காங்கிரஸ் கூடவோ மற்ற எந்த கட்சி கூடவோ தளபதி விஜய் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, அப்படி ஏதாவது நடந்தனா தளபதி விஜய் அதை பொது வெளியில அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற பட்சத்துல தளபதி ஆதரவாளர்களுக்கும் தமிழக பொதுமக்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், தளபதி விஜய் கூட்டணி வைக்கிறத பத்தி எந்த அபிஷியல் நியூஸும் வரவே இல்லை. அப்படி வர்ற செய்திகள் எல்லாமே பொய்யானது. தளபதி விஜய் சொல்ற ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, கான்ஃபிடண்டா இருக்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு. அதே மாதிரி கூட்டணி விஷயத்திலையும் கான்ஃபிடண்டா இருங்க. தளபதி விஜய் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கவும் வரல, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள இழுக்கவும் அவரு அரசியலுக்கு வரல. தளபதி விஜய் கூட்டணி அமைச்சா அது தமிழக மக்களோட மட்டும்தான், வேற ஏர் கூட கிடையாது. ஸோ திமுகவோட கபட நாடக திமுகவோட இந்த மாதிரி ஃபேக் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம்.